Meaning of behavior. Behavior means any manifestation of life is activity. வாழ்க்கையின் ஒட்டுமொத்த செயல்களை நம்ம நடத்தை என்று வரையறுக்கிறோம். பிஹேவியரை cognitive activities, affective activities, motor or cognitive activities. அறிவுசார் செயல்கள், மனவெழுச்சி செயல்கள், இயக்க செயல்கள் என்று 3 விதமான நடத்தை இருக்குது. அப்போ நம்ம நடத்தை அப்படின்றது செயல்கள் என்று குறிப்பிடலாம். செயல்களை பார்த்து நடத்தையை நாம் கண்டறிய முடியும். நார்மல் பிஹேவியர் ஆர் அப்நார்மல் பிஹேவியர். சமூக நெறிமுறைகளுக்கு உட்பட்டு நடக்கக்கூடியதை நார்மல் பிஹேவியர்னும், அதிலிருந்து சற்று வேறுபடும்போது அதை அப்நார்மல் பிஹேவியர். அதன் அடிப்படையில் காக்னிட்டிவ் ஆக்டிவிட்டீஸ், அறிவுசார் செயல்கள். எக்ஸாம்பிள் திங்கிங், சிந்தனை, ரீசனிங், ஆராய்ந்தறிதல், என்ன காரணமாக இருக்கும் என்று ஆராயும் சிந்தனை, இமேஜினேஷன், கற்பனை, இவைகளெல்லாம் நம்ம காக்னிட்டிவ் ஆக்டிவிட்டீஸ். அதை நம்ம அக்கார்டிங் டு ப்ளூமினுடைய வகைப்பாட்டு நிலையில் காக்னிட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் நாலேஜ், அறிதல், அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல், அப்ளிகேஷன் பயன்படுத்தல், அனலிசிஸ் பகுத்தாராய்தல், சிந்தசிஸ் உருவாக்குதல், எவாலியூஷன் பகுத்தாராய்தல் என்று 6 நிலையாக குறிப்பிடுவார். தென் அஃபெக்டிவ் டொமைன் எழுச்சி செயல்கள். ஃபீலிங் உணர்வு என்பது எழுச்சி சார்ந்தது. ஹாப்பி ஷேட் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மனநிலை மற்றும் சோக மனநிலை, இது அஃபெக்டிவ் ஆக்டிவிட்டீஸ். கோபமாக இருக்கக்கூடிய செயல்கள், இதெல்லாமே நம்ம மனவீழ்ச்சி சார்ந்தது. அதை ப்ளூம் மனவீழ்ச்சி சார்ந்த கூறுகளாக ரிசீவிங், ரெஸ்பாண்டிங், ஆர்கனைசிங், வேல்யூவிங், கேரக்டரிஸ்டிக்ஸ் என்று குறிப்பிடுவார். தென் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ், எக்ஸாம்பிள் ஆஃப் வாக்கிங், ஸ்விம்மிங், டான்சிங், நடத்தல், நீந்துதல், நடனமாடுதல், இவையெல்லாம் உடல் இயக்கம் சார்ந்த செயல்களாக நம்ம பார்க்குறோம். அதன் அடிப்படையில் டெஃபினேஷன் ஆஃப் பிஹேவியர், நடத்தை பற்றிய வரையறையில் சைக்காலஜி மீன்ஸ் ஸ்டடி ஆஃப் த பிஹேவியர் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம். எல்லா உயிரினங்களின் நடத்தையை பற்றி படித்தல். அப்போ பிஹேவியர் ரெஃபர் டு என்டையர் லைஃப் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம். மனிதர்களின் செயல்களை மட்டும் உற்று நோக்குவது நடத்தை அல்ல, எல்லா உயிரினங்களின் நடத்தையும் பார்த்தல். ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் இருக்கக்கூடிய நடத்தைகள் நம்ம பார்ப்போம். எடுத்துக்காட்டாக யானை கூட்டமாக செல்லப்படும் போது சாந்தமாக இருக்கும், அதுவே தனி யானையாக நடக்கும்போது கட்டாயம் அது கோபத்தோடு இருப்பதை நம்ம அடையாளப்படுத்தி கொள்ள முடியும். அப்போது ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் அதுக்கே உரிய தனித்துவமான நடத்தை இருக்குது. யூனிக் கேரக்டர்ஸ் இன் இண்டிவிஜுவல். தென் சைக்காலஜி as a positive science, developing positive science of behavior. Science consists of positive science and normative science. Example of physical science consists of physics and chemistry. இயற்பிய மற்றும் வேதிய பாடங்களை இணைத்ததை நம்ம இயல்பு அறிவியல் அப்படின்னும். பயாலஜிக்கல் சயின்ஸ் உயிரியல் அறிவியல் என்பது தாவரவியல் மற்றும் விலங்கியலை உள்ளடக்கியது. தென் நார்மேட்டிவ் சயின்ஸ் லாஜிக் கருத்துக்கள் குறிப்பிடுறது. தென் ஃபிலாசபி தத்துவங்கள், எத்திக்ஸ் வேல்யூஸ் விழுமங்களை குறிப்பிடுறது. இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம நார்மேட்டிவ் சயின்ஸு சார்ந்த பாடங்கள் என்றும். பாசிட்டிவ் சயின்ஸு பேஸ்டு ஆன் த லாஸ், ரூல்ஸ் அண்ட் theories. Psychology as a developing positive science of behavior. உளவியல் என்பது வளர்ந்து வரும்
நேர்மறையான அறிவியலாக நம்ம பார்க்கிறோம்.